இந்த ஜெயலலிதா அவர்கள் ஒழித்துட்டு போன லஞ்சத்தை திரும்ப கொண்டு வந்த சாதனை இந்த திமுக அரசுக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப லஞ்சம் வாங்குறதுக்காக மட்டுமே இவங்க வந்து தணிக்கையில ஈடுபடுறாங்க. தணிக்கையில ஈடுபடும் போது லஞ்சம் வாங்கல, லஞ்சம் வாங்குவதற்காக தான் இங்க தணிக்கையே நடத்தப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஃபைனை வந்து 2000 3000 இன்க்ரீஸ் பண்றதுனால இன்னைக்கு மினிமம் லஞ்ச பணம்ன்றது 500 ரூபாயா மாறி போச்சு. 50 ரூபாய் மினிமம் இருந்த லஞ்ச பணம் இன்னைக்கு 500 ரூபாய் மாறினதுனால இவங்க லஞ்சம் வாங்குற எண்ணத்திற்காக மட்டும்தான் இவங்க முழுக்க முழுக்க தணிக்கையில ஈடுபடுறாங்க. இவங்களுடைய நோக்கம் தணிக்கையில ஈடுபடுறதோ இல்ல தப்பு செய்யறதுக்கு அபராதம் விற்கிறதோ அல்ல. இப்பவும் சொல்றேன், நீங்க 2000 3000 எவ்வளவு ஃபைன்ல போடுறீங்க, இல்ல 2 பேர் சேர்ந்து செக் பண்றீங்க, இல்ல குழுவா சேர்ந்து மடக்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது. ஆனா நீங்க ஒரு வாகனத்தை பிடிச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஃபைன் மட்டுமே போடணும். எக்காரணத்து கொண்ட லஞ்சம் வாங்க கூடாது. இது செயல்படுத்தினாலே போதுமானது. ஆனா அது இப்ப நடக்காது. இவங்க தனித்தனியா பிரிஞ்சோ குழுவா பிரிஞ்சோ வேட்டை நடத்துறது வசூல் வேட்டையா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குவதற்காக மட்டுமே இங்க தணிக்கை செய்யப்படுகிறது. முன்னெல்லாம் பாத்துறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தணிக்கை பண்ணுவாங்க. காலையில ஒரு 10 to 11 ஈவினிங் ஒரு 4 to 5 இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டிடி செக் பண்ற போலீஸா நைட்டு 10 மணிக்கு மேல செக் பண்ணுவாங்க. இப்ப பாருங்களேன், டிராபிக் போலீஸ்ல எந்த உச்சி வெயிலோ காலையிலயோ சாயங்காலமோ நைட்டோ எந்த டைமிங் கிரைட்டீரியாவும் கிடையாது. ஆன் த ஸ்பாட் இருந்து அவங்க வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா 1 hour அந்த இடத்த விட்டு அவங்க நகர்ந்தாலே சில பல ஆயிரங்களை அவங்களுக்கு இழக்க வேண்டியது வரும். அது அவங்க இழக்க தயாரா இல்லை. அது மாதிரியான லஞ்சம் இன்னைக்கு பயங்கரமா புரண்டோடி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல ஆல்ரெடி 5 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 5 பேரும் பிரிஞ்சு 5 இடங்கள்ல வேற மாதிரியான ஃபைனை போட்டுட்டு இருப்பாங்க. மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால நிறைய சிக்னல் அங்க இருக்கு. ஆனா ரூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு லெஃப்ட் ரைட்லாம் மாத்தி விட்டதுனால சில இடங்கள்ல ஃப்ரீ லெஃப்ட் மாதிரி தான் இருக்கு. அது எந்த பாதிப்பும் இல்லை, எதிர்க்கவும் வண்டி வராது, யாரும் கிராஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வேற வாகனம் வர்றதுக்கு எந்த வழியும் இல்லை. உடனே நீங்க ஃப்ரீ லெஃப்ட் மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ ரைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல குறிப்பிட்ட இடத்துல போய் நின்னுக்கிறது, எப்படியும் வருவான் அப்படின்னு நின்று அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய், ஆனா அவங்க செஞ்ச என்ன தப்பு செஞ்சான்னு அவனுக்கே தெரியல, போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு விட்டுறது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம வசூல் பண்ண முடியும், எங்கெல்லாம் இவங்க தப்பு செய்வாங்களோ, இவங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது இல்லை. இவங்க தப்பு செஞ்சுட்டு எங்க வருவானோ அங்க நிக்கிறாங்க. உங்களுடைய கடமை, போக்குவரத்து போலீசாரோட கடமை ஒருத்தன் தப்பு செய்யாம முதல்ல தடுக்கிறது. அதை தடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைன் போடுறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு தப்பு எங்க நடக்குதோ அங்க நின்று அதை தடுக்காம அந்த தப்பு செஞ்சுட்டு அவன் எங்க வருவானோ அங்க நின்று அவனை பிடிக்கிறீங்க. எதுக்கு? வசூல் வேட்டை நடத்துறதுக்கு. இது நான் சொல்றதுல கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடக்கிற வாகன தணிக்கை அத்தனையுமே வந்து வாகன தணிக்கையால பணம் புடுங்கக்கூடிய ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா தைரியமா செய்யறாங்க. ஒரு காவலர் ஒரு காலத்துல வந்து மறைச்சு வாங்கினாங்க, ஒளிச்சு வாங்குவாங்க, பக்கத்துல இருக்க டீ கடையில கொடுத்துட்டு போங்க, பூக்கடையில கொடுத்துட்டு போகலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்பெல்லாம் வந்து அசால்ட்டா அவங்க அக்கௌண்ட்லயே அனுப்ப சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு யாரும் பயப்படுறதும் இல்லை, வெக்கப்படுறதும் இல்லை. அது ரொம்ப சகஜமாயி போச்சு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் போக்குவரத்து போலீஸார்கிட்ட. நாங்க தப்பு பண்றோம், ஓகே, நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், என் பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடலாம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டப்பா, புடிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப நேர்மையான அதிகாரி இல்லையா, புடிச்சு என்ன பண்ணிட்டீங்க, 1000 ரூபாய் அபராதம் விதிச்சீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்க நேர்மையா நான் மதிக்கிறேன். என் பின்னாடி ஒருவர் ஹெல்மெட் போடாம உட்கார்ந்து வந்தவருக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க ஃபைன் போடுறது நியாயம், ஓகேவா? ஆனா நான் அந்த 1000 ரூபாய் கட்டல சார், ஏதாவது பார்த்து பாருங்க சொன்னா அப்ப 500 ரூபாய் கொடுத்துட்டு போனேன். நீங்க என் கிட்ட லஞ்சம் வாங்குறீங்கல்ல, 500 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய போக்குவரத்து போலீஸாருக்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறேன். நாங்க போக்குவரத்து விதிமீறல் பண்ணி மாட்டினா எங்களுக்கு உச்சபட்சமா நீங்க ஃபைன் போடுறீங்க, 2000 3000 போடுறீங்க. ஆனா அங்க இருக்கிற போக்குவரத்து காவலர் லஞ்சம் வாங்கும் போது அவருக்கு என்ன தண்டனை இருக்கு? நாங்க பண்றது தப்புன்னா அவர் பண்றது தப்பு தான். எங்களுக்கு பனிஷ் பண்ற இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏன் பனிஷ் பண்ண மாட்டேங்குது? அவங்களுக்கு ஏன் இன்னும் சலுகையில தான் நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எங்க வேணா மடக்குங்க, எந்த டைம்ல வேணா மடக்குங்க, யார வேணா மடக்குங்க. அதுவும் மரியாதை இல்லாம பேசக்கூடிய நிறைய காவலர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை நடத்த மாட்டாங்க. வயசானவங்க பெரியவங்க யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் நிறுத்தி ஃபைனை போடு, நான் என்ன சொல்றேன், ஃபைனை போடு. நீங்க அத்தனை பேரையும் பிடிக்கிற அத்தனை பேருக்கு ஃபைனை போடுங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா லஞ்சம் வாங்காதீங்க. லஞ்சம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல இவங்களை வந்து தப்பு சொல்ல, இவங்க மேல இருந்து ஆர்டர் எடுத்து பாருங்க. ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு 20 லட்சம், டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சம், இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம்ல, இதெல்லாம் ஒழிஞ்சாதான்
அடுத்த கட்டம் அங்க லஞ்சம் ஒழியும். இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறது முழுக்க முழுக்க அரசாங்கத்து கையில தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை டிராபிக் போலீஸ் லஞ்சம் வாங்குறதை 85% ஒழிச்சவங்க ஜெயலலிதா அவர்கள். அதை இன்னைக்கு சுத்தமா கிடப்புல போட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கரப்டடா ஆக்கிற பெருமை இந்த திமுகவை சேரும். நன்றி, வணக்கம்.